Hello friends, welcome to Daily Cooking. இன்னைக்கு நாம முஸ்லிம் ஸ்டைல் கீ ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷா சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதனோட 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதனோட கொஞ்சமாக தயிர் சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே ஒரு டம்ளர் ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழத்தை இதனோடு பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைந்தது 1 மணி நேரமாவது ஊறட்டும். கிரேவி செய்கிறதுக்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதனோட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதையும் இந்த ஹீட்லேயே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. நம்ம ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 3 கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேரினேட் பண்ண சிக்கனை இதனோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாம் இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே ஒரு பொடி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலே எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். அது மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிக்கன் நல்லா வேகட்டும். 1/2 மூடி தேங்காவை திருகி பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாலை இதனோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். 15லேருந்து 20 நிமிஷம் போல் வேகட்டும். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம். இந்த ஸ்டைல் சிக்கன் கிரேவி கீ ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.